ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக வாழைப்பழம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை மொத்தமாக சேர்க்க வேண்டாம். அரைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நம்ம கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் எடுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஸ்வீட் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிப்பக்கம் சமமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. பேன் சூடாக இருக்கக்கூடாது. நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தூசி மண் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கட்டி விழுந்தாலுமே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டு கலந்து விடும்போது கட்டி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா வெந்து ஒரு களி பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாகவே ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம ஒரே அடியாக சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூனாக சேர்த்து நம்ம கலந்துக்கணும். இப்போது நம்ம சேர்த்துருக்க நெய் ஸ்வீட்டோடு சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். இப்போ இதில் மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஸ்வீட் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கலர் நல்லா டார்க்காக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது இன்னுமே இந்த பேனில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது. அதே மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பதமும் வந்திருக்கு. இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது நல்லா அழுத்தி விட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா முழுமையாக சூடாக ஆறட்டும். நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது அல்வா மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வாழைப்பழம் இருக்குது, சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு அப்போவே சாப்பிட்ருங்க. ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.